வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் நன்மை தரும் நவக்கோள்கள் என்ற குருவினுடைய அடிச்சுவத்தை சிந்திக்கும் போது என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். நலம் தரும் நவக்கோள்கள். சூரியனை நினைந்தே சுகம் பெறு, புதனை நினைந்தே புத்தி பெறு, சுக்கிரனை நினைந்தே மகிழ்ச்சி பெறு, சந்திரனை நினைந்தே குருதி பெறு, செவ்வாய் நினைந்தே ஜெயம் பெறு, குருவை நினைந்தே குணம் பெறு, சனியை நினைந்தே ஆயுள் பெறு, ராகு கேது நினைந்தே இறை சக்தி பெறு, நண்பனாய் நினைந்தே ஐக்கியம் பெறு, எப்போதும் நினைந்தே ஏற்றம் பெறு, எண்ணத்தில் நினைத்தே சிறப்பு பெறு, இடைக்காடரை நினைந்தே இயக்கம் பெறு, ஈசனை நினைந்தே நேசம் பெறு, ஏகாந்தம் நிலைத்தே இன்புறு, இறை சக்தியை நினைந்தே இயக்கம் கொள்வாயே. வாழ்க வளமுடன். சூரியனை தவத்தில் நாம் நினைக்கும் போது சுகத்தை அளிப்பதாக இருக்கிறது. புதனை நாம் நினைத்தால் புத்தி சாதுரியம் கிடைக்கிறது. சுக்கிரனை நினைத்தால் மகிழ்ச்சி பொங்குகிறது. சந்திரனை நினைத்தால் இரத்தம் சீர்மை பெறுகிறது. செவ்வாயை நினைத்தால் அனைத்தும் ஜெயம் பெறுவதாக இருக்கிறது. குருவை நினைத்தால் குணம் குன்றுபோல் உயர்கிறது. சனியை நினைத்தால் ஆயுள் காரகனாக 160 இலக்கை தாண்டுவதாக அது அமையும். ராகு கேதுவை நினைந்து தவம் இயற்றும் போது ஓஜஸ் என்று சொல்லக்கூடிய இறை சக்தி நமக்குள் அளப்பரியதாக கூடுகிறது. ஆக நவக்கோள்கள் அத்தனையும் நினைந்து நாம் நலம் பெறலாம் என்பதை குரு ஒரு வரியில் சொல்லியிருப்பது ஒரு பாடலாகிறது. எப்போதும் நினைந்து ஏற்றம் நமக்கு கிடைக்கும். எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் சிறப்பு நமக்கு பெருகும். இடைக்காடரை நினைந்தால் கோடு போட்டு கோள்களை மாற்றி வைத்து சுகம் கண்டவர். ஈசனை நினைத்தால் எல்லாமாக அவனே இருக்கிறான், அனைத்து கோளுமாக என்று நமக்கு அவன் மீது நேசம் பிறக்கிறது. ஏகாந்தம் நிலைத்தே இன்புறு. இவ்வாறு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இறைவனை, அந்த ஏகாந்தமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நினைக்கும் போது நம்முள் இன்பம் பெறுகிறது. இறை சக்தியை நினைந்தே ஏங்கிடுவாயே. அனைத்துமே இறை சக்தியாக இருந்து இறைவனே அனைத்து சக்தியாக ஆகி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று நம் மனதில் இன்புறலாமே என்று கவி மலர்ந்திருக்கிறது. கவியை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருவிற்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.